ஸோ இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னா பவத் பாவம். பவத் பாவம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்தம் 12 வீடுகள் இருக்கு இல்லையா? அந்த மொத்தம் 12 வீடுகள்ல ஒரு வீடும் எண்ணி வரக்கூடிய விடை இதுதான் பவத் பாவம். ஒன்னாம் பாவத்தை எண்ணி வந்தா என்ன வரும் ஆன்சர்? ஒன்னுல இருந்து ஒண்ணு வந்தா என்ன ஆகும்? ஒண்ணுதான் வரும். ஒண்ணுதான். அதே மாதிரி ரெண்டுல இருந்து ரெண்டு கவுண்ட் பண்ணா 2ல இருந்து 2 3 3, 4ல இருந்து 4 5 6 7 7, 5ல இருந்து 5 5 6 7 8 5 6 7 8 9 9. ஓகே. சோ இதுல இந்த சீக்வென்ஸ் போறபடி பார்த்தேன்னா எல்லாமே ஆட் நம்பரா வரும். ஆமா, எல்லாமே ஆட் நம்பர் தான் ரிசல்ட் வரும். அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மொத்தம் ஆட் அப்படிங்கிற ஹவுஸ் மேலாகவும் மஸ்குலைன் எனர்ஜி, அதாவது ஆணுடைய ஒரு எனர்ஜியாகவும், இரட்டை வீடுகள் எல்லாமே பெண் எனர்ஜி என்று சொல்லப்படும் ஜோதிடத்துல. அப்ப 2 அப்படிங்கிற அந்த 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு இதெல்லாம் பெண்கள் வீடுன்னு அர்த்தம். அதாவது பெண்கள் வீடுனா பெண்களுடைய எனர்ஜி உடைய வீடுன்னு அர்த்தம். ஆண்களுடைய எனர்ஜி உடைய வீடு அப்படிங்கிறது 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9, 11 எல்லாமே. அப்போ இதுல ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப 4ஆம் வீடு அப்படிங்கிறது பெண்களுடைய எனர்ஜின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப பெண்கள் அப்படின்னா யாரு? அப்ப 4ஆம் வீட்டுல இருப்பாங்க அப்படின்னா அம்மா தான். அப்ப அந்த பெண்களுடைய எனர்ஜி கிச்சன் அப்படிங்கிற அந்த இடத்துல குக்கிங் என்கிற சொல்லக்கூடிய எனர்ஜி மூலியமாக அவங்களுடைய ஆக்கத்தை காமிப்பாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய எனர்ஜியை எங்க கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? ஃபீமேல்ஸ் பொதுவே கிச்சன்லயும் குக்கிங்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதே போல ஆண்கள் என்று சொல்லக்கூடிய 9வது இடம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய தந்தையார் என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பாவுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் ஜாபுக்கு போவாரு. அவருடைய வேலை, அவருடைய எனர்ஜி எல்லாமே for the future of for the fortune of the family. அதற்கு வேண்டி உழைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு அந்த அப்பா. அப்ப அந்த 9 அப்படிங்கிறது ஃபார்ச்சூன் ஆகவும், அதே 9வதுல தான் அப்பாவையும் கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த அப்பா அப்படிங்கிறவர் ஒரு வாழ்க்கையில எதற்கு அப்படின்னா, அவங்களுடைய ஃபார்ச்சூனை கொண்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த அப்பாவுக்கு உள்ளதுங்கிறனால. அப்ப அந்த பெண்களுடைய எனர்ஜி எல்லாம் எங்க போகுது அப்படின்னா, 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கிச்சன்லயும் அந்த பெண்களாக சொல்லக்கூடிய அம்மாவுக்கும் போகுது. ஆனா பவத் பாவம் அப்படிங்கிற அந்த இதுல எல்லாமே ரிசல்ட் எல்லாமே ஆண்களுக்கு தான் போகுது. மஸ்குலைன் எனர்ஜியா தான் போகுது. அப்ப இதுல ஏதோ ஒரு சம் சீக்ரெட் இருக்கா இல்லையா? அப்ப அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம். அப்போ இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? 1ஆம் பாவம் அப்படிங்கிற அந்த வீடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஆக்ட் இல்லைன்னா இனிஷியேஷன் செய்ய போற, என்ன மாதிரியான இனிஷியேஷன் அப்படிங்கிறது, ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல்ல என்ன சொல்லுவோம்? செயல். அப்போ அந்த 1ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் ஒரு மனிதனுடைய செயல் என்ன என்பதை மட்டும் பார்க்கக்கூடியது. இது 1ஆம் வீடு அப்படிங்கிறது ரிசல்ட். 1ஆம் வீடுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, அது தன்னுடைய ஆக்ட், அதாவது நீ என்ன செயல் செய்ய போகிறாய் என்பதை குறிக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கும். ஆனா அதுவே 1ஆம் பாவத்தினுடைய பவத் பாவம் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் பாதம் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பாதம். அப்படின்னா அந்த பாதம் என்பது அந்த கண்ட்ரோலர்னு சொல்றது யாரு அப்படின்னா, கடவுள் தானே கண்ட்ரோலர். எல்லாருக்கும் ரிமோட் கண்ட்ரோல் அவர் தான் வச்சிருக்காரு. அப்ப அந்த ரிமோட் கண்ட்ரோலை அவர் பாதத்துல யூஸ் பண்ணுவாருன்னு அர்த்தம். எங்க கொண்டு போய் யூஸ் பண்ணுவாரு? ரிமோட் கண்ட்ரோலோட பாதத்தை கொண்டு போய் எங்க யூஸ் பண்ணுவாரு? அந்த அந்த ரிசல்ட் வரக்கூடிய, அதாவது வீடு பாதம் அப்படின்னு 2 இருக்கு. வீடு என்பது 1ஆம் வீடு, பாதம் என்பது 1ஆம் வீட்டினுடைய ரிசல்ட் வரக்கூடிய பவத் பாவம் என்பது பாதம். ஓகே, அதாவது 1ல இருந்து 1. அப்ப அந்த ரிசல்ட் என்ன? 1 தான். அப்ப 1ஆம் பாவத்துக்கான ரிசல்ட் கண்ட்ரோலர் யார் வச்சிருக்காருன்னா கடவுளே தான் வச்சிருக்காரு.
ஆமா. சரி, 7ஆம் பாவத்துக்கு 7 என்னது? 7க்கு 7 ஒண்ணுதான். ஒண்ணுதான். அப்ப அந்த 7ஆம் பாவத்தினுடைய ரிசல்ட்டையும் கொண்டு போய் கடவுள் எங்க வச்சிருக்காருன்னா 1ஆம் பாவத்துல தான் வச்சிருக்காரு. அப்ப பாதம் என்பது எப்பவுமே கண்ட்ரோலருடைய ரிசல்ட்டை குறிக்க வேண்டிய இடம். யார் அந்த கண்ட்ரோலர் அப்படின்னா, யார் அந்த கடவுளோ அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய ஆளுடைய கண்ட்ரோலர் என்று சொல்லக்கூடிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி என்பது மிகவும் முக்கியமானது. அந்த ரிசல்ட் வரக்கூடிய பாதம் எல்லாமே வந்து ஆட் ஹவுஸா இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து மஸ்குலைன் எனர்ஜி, அதாவது ஆண்களுக்கு என்ன எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜியை குறிப்பிடக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஹவுஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் இடத்தினுடைய இன்டர்னல், அதாவது உள்ள என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கும், பாதம் என்று சொல்லக்கூடியது வெளியில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கும் உபயோகப்படும். அதாவது 1ஆம் பாவம் என்று சொன்னால் தன்னுடைய பாவத்தினுடைய இன்டர்னல், அதாவது ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டி இல்லைன்னா ஒரு ஆளுடைய கேரக்டர், இதெல்லாம் வந்து தனியா பார்க்க முடியாது. ஆனா உருவம் என்பது இன்டர்னல்ல சில பகுதிகளை இன்டர்னல் வச்சிருக்கோம். எக்ஸ்டர்னல் என்பது தன்னுடைய பேச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு 1ஆம் பாவத்தினுடைய ரிசல்ட்ல வந்து தன்னுடைய பர்சனாலிட்டி எப்படி இன்டராக்ட் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்டர்னல். ஆனா 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் ஒன்றுதான் ரிசல்ட். அப்ப அந்த 7ஆம் பாவம் என்பது ஒரு மனிதனுடைய திருமணம், ஸ்பௌஸ், அதாவது யார வந்து மனைவியோ அல்லனா ஹஸ்பண்டோ வரப்போறாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவம் என்பது சொசைட்டி கூட போய் இன்டராக்ட் பண்ணுவதற்கும் உபயோகப்படும். அதுதான் தன்னுடைய வெளியில இருக்கக்கூடிய வாசல். அந்த வாசலை திறந்து வெளியில வந்தோம் அப்படின்னா நம்ம யாரு கூட போய் இன்டராக்ட் பண்ண போறோமோ அந்த பர்டிகுலர் இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஆளுனுடைய ரிசல்ட்டும் கொண்டு போய் எங்க வச்சிருக்காரு கடவுள்? 1ஆல தான் வச்சிருக்காரு. 1ஆம் வீட்ல வச்சிட்டாரு. அப்ப அதனுடைய ரிசல்ட் என்பது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய, அதாவது வெளியில இருக்கக்கூடிய ரிசல்ட் என்பது 1ஆம் பாவத்துல தான் வருது. பாதத்துடைய ரிசல்ட் 7ஆம் பாவத்தினுடைய பாதம் ஒன்றுதான். ஆனா 7ஆம் பாவம் என்பது 7 தான். இன்டர்னல் வந்து ஹவுஸ் அப்படின்னு பார்த்தா இது இன்டர்னல். பாதம் என்று சொன்னால் அது 1. அப்போ இன்னைக்கு வந்து 1ம் 7ம் குறித்தான பாடம் தான். அப்போ அந்த வீடு என்ற 1ம் 7ம், பாதம் என்பது 2த்துக்குமே என்ன வருது? 1 தான் வருது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பாதம் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம அப்படிங்கிற இண்டிவிஜுவலை மட்டும் குறிக்காம, நான் என்று சொல்லக்கூடிய நீ அப்படிங்கிற மட்டும் குறிக்காம, உன்னுடைய நீ எந்த மாதிரியான ஸ்பௌஸை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய், எந்த மாதிரியான வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பதையும் குறிக்க வேண்டிய இடம் லக்னமே. அதாவது நீ எந்த மாதிரியான ஆளை தேர்ந்தெடுக்க போகிறாயோ அந்த ஆளுனுடைய ரிசல்ட்டையும் கொண்டு போய் கடவுள் எங்க வச்சிருக்காரு? 1ஆம் பாவம். அப்போ லக்னம் என்பது, அதனாலதான் வந்து லக்னம் என்பது எப்பவுமே ஆப்போசிட் டு த 7th ஹவுஸா இருக்கு. ஜாதகத்துல 7க்கு நேர் ஆப்போசிட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னம் தான் இருக்கும். அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் வந்து கண்ட்ரோலர் அவராக இருந்தாலும் அதை மூலியமாக செயல்படுத்துவார்னு அர்த்தம். அப்பனா நீ வந்து உன்னுடைய கணவரையோ இல்லைன்னா உன்னுடைய பார்ட்னரையோ நீ தான் தேர்ந்தெடுக்க போகிறாய். அந்த பார்ட்னர் என்பவன் அது மூலியமாகவே அது ஆக்ட் செய்யப்படும். ஆனால் அதனுடைய ரிசல்ட் கண்ட்ரோலர் யார் வச்சிருக்காரு அப்படின்னா கடவுள் வச்சிருக்காரு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் யாருடன் சொசைட்டியில் சம்பந்தப்படுவார்கள் என்பதையும் குறிக்கும் என்பதையும் சொல்லியிருக்காங்க. இதுல லக்னத்தின் மூலியமாகவே. அப்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னெல்லாம் விதமாக குறிக்குது அப்படின்னா, 1 தன்னுடைய வாழ்க்கை துணை யார், 2வது நம்மளுடைய திருமண வாழ்க்கை எந்த மாதிரியாக அமைய போகிறது, மற்றும் அல்லாமல் நான் யாருடன் இந்த சொசைட்டியில் உரையாட போகின்றேன் அப்படிங்கிறதையும் ஒரே ஒரு லக்ன பாவத்தை வச்சு முடிச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த லக்ன பாவம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லக்ன பாவத்தில் பெனிஃபிக் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மட்டுமே அமைய பெற வேண்டும். அப்படின்னா பெனிஃபிக் அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு, சுக்கிரன், சந்திரன், இவங்க 3 பேரும் பெனிஃபிக் என்று சொல்லுவோம் இல்லையா?
புதனுக்கு வந்து புதனுக்கு வந்து அவர் யாரு கூட ஜாயின் பண்ணிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மாறி. மேலிஃபிக்ஸ் அப்படின்னா அந்த கெட்டவர்கள் என்று சொன்னால் இருக்கிறதுலே மிகவும் கொடியவர்களாக கெட்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது, சூரியன். இவங்க எல்லாருமே கெட்டவர்களாக இருந்து அந்த ஜாதகத்தில் இருக்குமானால் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பவத் பாவம் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் மூலியமாக கண்ட்ரோலருடைய எக்ஸ்டர்னல் ரிசல்ட் வந்து காமிச்சிடும். அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்னலாக நீ தேர்ந்தெடுத்த ஒன்றை அதாவது இன்டர்னலாக நாம் தேர்ந்தெடுத்த ஒன்றை எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் வந்து பட்டன் அமுத்திடுவார். அந்த பட்டன் அந்த எக்ஸ்டர்னலை வந்து அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிடும். எக்ஸ்டர்னல் தான் எல்லாருக்குமே தெரியும், இன்டர்னல் யாருக்குமே தெரிய போறது. இப்ப நான் வந்து உள்ளுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா எனக்கு யாருமே தெரிய போறது இல்லை. ஆனா நான் வெளியில வந்து சந்தோஷமா சிரிக்கும் பொழுது அந்த சிரிப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுதான் எக்ஸ்டர்னல். ஆனா உள்ளுக்குள்ள நான் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த வீடு அப்படிங்கிறது தான் இன்டர்னல். அவுட்டருடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் பாவத்தினுடைய பாவத்தை இன்டர்னலாக அந்த பர்டிகுலர் ஆளுடைய திருமண பாவம் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய மனைவியோ இல்லைன்னா கணவரோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு இன்டர்னலா பாக்குறதுக்கு 7ஆம் பாவம். ஆனால் எக்ஸ்டர்னலா பாக்குறதுக்கு எங்க போய் பார்க்கணும்? கரெக்டா 1ஆம் வீட்லயே பாத்துறலாம். கரெக்ட். அதனாலதான் லக்னம் எப்பவுமே ஆப்போசிட்லயே 7ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட்லயே உட்கார்ந்து இருப்பதற்கு காரணம் அந்த லக்ன பாவத்திற்கு ரிசல்ட்டை கொடுக்க வேண்டியவன் லக்னத்திலேயே இருக்கும் காரணத்தினால். அப்ப கல்யாணம் அப்படின்னு வரும்பொழுது நம்மளை அறியாமல் நம்ம மூலியமாகவே ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வைத்து அந்த தேர்ந்தெடுத்ததனுடைய ரிசல்ட்டை நம்மளாலேயே அனுபவிக்கும் வைப்பார் கடவுள். அது மட்டும் அல்லாமல் நாம் யாருடன் நம்ம இந்த சொசைட்டில நம்ம உரையாட போகிறோம் அப்படிங்கிறதையும் அதே ஒரு லக்ன பாவத்தை வச்சு குறிச்சுக்கலாம். சரி, அதுல நல்லவர்கள் இருந்தால் என்ன, கெட்டவர்கள் இருந்தால் என்ன அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம். நல்லவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தான் சம்பந்தப்படக்கூடிய நண்பர்களாகட்டும், சம்பந்தப்படக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்பௌஸ் ஆகட்டும், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய திருமண பந்தத்தில் வரக்கூடிய ஒரு ஆணுக்கு மனைவியாகட்டும், ஒரு பெண்ணாக இருந்தால் கணவராகட்டும், அவர்கள் நல்லவர்களாக அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர்களாக இருப்பார்கள். யாரு பெனிஃபிட் இருந்தால். அதுவே கெட்டவர்கள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பல திருமணங்கள் ஏற்படும் அவங்களுக்கு. இதனால் பல திருமணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் அந்த கெட்டவர்கள் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஏற்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு கடவுள். ஏன் அதனுடைய ரிசல்ட் அப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா பிகாஸ் அது வந்து கெட்டவர்கள் இருந்தால் அந்த பாவத்தில் அது ஒரு திருமணம் மட்டும் பத்தாது, மேலும் பல திருமணங்கள் ஏற்படும். ஓகே, so now we are going to explain this for English audience. Yes, master. Okay, now today the result is for 1st and the 7th house Bhavat Bhavam. But before that, to understand what is Bhavat Bhavam, we should understand there are odd houses and even houses in astrology. Odd houses symbolize masculine energy. That means man energy. Female houses, that means all the even houses like 2, 4, 6, 8, 10, 12, all are even houses. So the even houses need lot of patience. Even houses need lot of nidanam, thevai. Masculine house ku vandu nidaname irukadu because they are very aggressive houses. அப்ப அக்ரெசிவா இருக்கும்போது என்ன ஆகும்னா மேல் வந்து யோசிக்காம சில காரியங்கள் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், இந்த ஆட் ஹவுஸ்ல வந்து ஜாதகத்தில் இருக்குமானால் அந்த ஆட் ஹவுஸே வந்து பல தகவல்களை நமக்கு தெரிவிக்கும். எப்படி அப்படின்னா இப்ப மேஷம் அப்படிங்கிறது ஆட் ஹவுஸ். அப்ப அந்த ஆட் ஹவுஸ்ல இருக்கிறது மஸ்குலைன் எனர்ஜி. டவுரஸ்ல கிரகம் இருந்தால் அது ஃபீமேல் எனர்ஜி. கேன்சர்ல கிரகம் இருந்தால் அதுவும் ஃபீமேல் எனர்ஜி. ஆனால் கிரகங்கள் அதுல வேற ஃபீமேலுக்கு ஃபீமேலா தான் இருக்கணும் அந்த இடத்துல. அதுக்கு ஃபீமேலோட இடத்துல கொண்டு போய் மேல வச்சேனாலும் பிரச்சனை, மேலோட இடத்துல கொண்டு போய் ஃபீமேல வச்சாலும் பிரச்சனை.
சோ அங்கேயும் பிரச்சனை வருது. அது இன்னொரு நாள் பார்ப்போம். பிளானட் இன்னைக்கு ராசிகளுடைய ஜெண்டர் பார்த்தோம். ஓகே. பிளானட்டுக்கும் ஜெண்டர் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அந்த ஜெண்டர் வந்து வேற இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் பிரச்சனை தானே. ஆமா. அப்போ ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி. ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ ஒரு ஆணை கொண்டு போய் ஒரு 10 பெண்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டார், அவர் எப்படி நல்லா சந்தோஷமா இருப்பாரா? அப்படின்னா இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு பெண்ணு வந்து 10 பேர் இருக்கிற ஆணோட இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? சோ அது மாதிரி அதுவும் பிரச்சனை தான் என்பதையும் அதே மாதிரிதான் கிரகங்களும் பிஹேவ் பண்ணும். அப்ப ஆடுல இருக்கக்கூடிய மஸ்குலைன் எனர்ஜி, sorry, we are speaking for English audience. So first house is all odd houses are standing for masculine energy. All the female houses standing for feminine energy. So for that we have given an example. Why? Because the 4th house is a female house. And what is the kind of feminine energy act on it? We are only having the mother yes. And the kitchen and cooking is happening. So when you are doing cooking, can we do very fast? Have you seen any ladies doing very fast in the kitchen, just like throwing salt, throwing the salt, throwing the the pepper powder, everything they are just throwing it out. So it is possible? No. You have to be very carefully do the very correct? Patiently and properly you have to cook. Then only the cooking will come. Similarly, the second house is called as food. Can any mom can afford to just throw the plate in front of somebody who is ready to sit for this thing? It is not possible. So she also have to have a lot of patience. First of all, to put the plate and then to give a glass of water. Then you have to take and serve the food. So all this need a lot of patience. So, but however, the 3rd house, 5th house, and all these houses do not have patience. Yes. So they will be in a hurry to do things. So when they are in doing hurry, there will be a problem also. Yes. So now we are going to understand what is Bhavat Bhavam means. Now the houses are the internal factors which are related to the houses. So house means, suppose if somebody is saying second house, that is internal factor we are seeing is the second house. Suppose if we want to see the external, then we have to go and see the result of the Bhava. For example, the first house result is 1. After 1, that is only 1. 2, the result is 3. For the third house, for the third house, the result is 5. 3, 4, 5. For the 4th house, it is 7. Correct? 5th house, it is 9. 5th house, it is 9. So like that, all the energies are going, every energy in the Bhavat Bhavam is going to the masculine energy. So then in our group, I have asked, what is the purpose of this Bhavat Bhavam? So the purpose is the action, whatever action you are taking in that house, always will be taking place in the house, whatever the action you are taking. But the result of the action is kept in a remote control in the Bhavat Bhavam. So let us take the example, how it is applicable. For example, somebody is having the 7th house. And the 7th house stands for how they are going to select a spouse, how they are going to interact with the society. Right. So that is going to give result from the 7th house. But the Bhavat Bhavam result of the 7th house is first itself. Yes, 7 from 7. So the action you are taking, but the controller result is kept in the Lagna itself, which is God is giving the result to do whatever you are taking as a action in the 7th house, the result is giving in the 1st house. So hence, for any marriage factor, for any marriage, Vedic astrologer will give more importance to the 1st house instead of 7th house, because the external, the controller result is important than the house result itself. But whereas those who have not understood Vedic astrology properly will give the result from the 7th house. And then the result will go wrong. Why? Because I am seeing 1st house as a result and you are seeing 7. So that is why it is very important to understand Vedic astrology before entering into the astrology to understand what is the actual basics. So now you have understood for every Bhava, there is an internal and external as a result. So internal is called as a house. External is called as the Bhavat Bhavam result. What we call as in Jyotisha is Pada. Pada means
where you are finally going. Because where we are finally going will be always, our body cannot walk to a direction or destination. Who is taking you to the direction? Always the pada. Always the pada. That is why your head can think I can go to some cinema theater. But unless if the feet is not ready to cooperate with the head, you cannot go there. Yes. So who is important in our body is always the padam. So only if the padam decides, I will go into the destination. So similarly, in the your brain is your lagna, but who is actually giving the result is the pada. So the house is always treated as a internal factor, whereas the pada gives the external results. So in that, how to understand the result, what will happen if there is a benefic placed or malefic placed. If benefic means if Jupiter, Venus, and Moon are placed in the first house, the result will be good for the marital life, because their choice of getting a spouse and getting married to them and having the marital happiness will be better if somebody is having a benefic in the lagna. But if they are having malefics like Saturn, Rahu, Mars, Sun, etc., then the result will be not so good, because then if the benefic is there, they will be ended up with only one marriage, and that spouse is very good and they will be enjoying the marital happiness. But if there are malefics, more number of bad planets are placed, then their marital life will not be happy and they have to be forced to marry number of times. There is no other choice because malefic is more. And out of the malefic, who is the very, very strong malefic in the for the marriage is always Mars, because Mars is deadly against to the Venus. And after the Mars, the second malefic is Saturn. The third malefic is Rahu. Third malefic is Sun. Then fourth Rahu. Like that, you can order the malefic and see what is the result it will give. And to some extent, it is also not good to have a Ketu, because Ketu is not having the intention to get married, because it is a moksha karaka. So hence, that is also important to see before understanding the results. So who is actually giving the result for any chart, for any bhava, is the controller who is giving in the padam, not to see in the house which is internal to it. So if somebody is seeing the result of the marital life, if you are seeing in the 7th house, which Vedic astrologer will not do. Vedic astrologer also will give more importance to the 7th house or first house. They will put more importance to the first house, because Bhavat Bhavam gives the results answer to the 7th house in the first house. So the answer is where? In the first house. So all other astrologers will be looking for an answer in the 7th house and give some predictions that will go wrong. Why? Because actual results are given in the Lagna itself. So very important is to understand how is Lagna. And also not only that, you have to also see the Drishti from the Rashi and see if any other people are also there in that or not. For example, if somebody's Lagna is Aries, then you have to see the fixed signs who are aspecting it. So if the fixed sign is Taurus, it won't aspect Aries. But Leo, if there is any Graha in Leo, or if there is any Graha in Aquarius, it will also give a Drishti to the Aries. So that much number of people will be involved in the said marriage, because the result of the marriage is involved with the kind of planets which are having a drishti also, having the placement also. Okay, so if there is malefic, then there is a problem, because they are all staying in the house itself. So Lagna malefic is very bad. And drishti malefic is also bad because somebody is having a wrong desire. That also is bad, because drishti means a desire. So that desire, if it is bad, also end up with a bad desire. Okay. So for any such things, you can understand immediately what is the result.
Okay. So for that, I am going to give one chart example also, because Okay. one of the female said that there is an issue with the marital life. Okay. Okay. So I am going to give her chart as an example. Now this is a chart, and she born in December 21, 1980, and Okay. 1955. Okay, and 1915, sorry, and she's born with Arani. Arani is a Tamil Nadu. She born. Okay. Now, see this and give me some input about where I will start with. I am supposed to see. She's asking some questions on marriage and marital life. Yes. Okay. Now the result is directly I will give. The result is the marriage life is very, very bad. Why? Because from the seventh house, if you there is one planet in first house, Lagna. And that is she was born in a Paurnami. Okay. And the moon is good planet, benefic planet. Yes. But the female is saying, no, I am having a lot of problems in married life. Why? So let us understand why. Because from the seventh house, the moon is the eighth lord. Yes. And eighth lord is moon. Moon in eighth means it is marana, death. Yes. Separation, marana. Marana means death. So in this position, the particular female is directly having a problem in the Lagna itself, because from the seventh house, eighth lord Chandra is placed in the Lagna. So the moment she is getting married, she will be feeling that their marriage is dead. She will feel that the marriage is dead. Now in this particular sign is this part. Okay. Now the second one. Second observation, moon is a female or a male? Female. Okay. And the first house is a male or a female? Male. So for a female to sit on a male, is it good? No, it is not at all good. Not at all good. And that is why, and first house, all the male signs are all called as Agni in Tattva. What is that? Agni, fire. Agni. Yes. And Chandra is Jala. Yes. So, தண்ணியை கொண்டு போய் இதுல வச்சா என்ன ஆகும்? நீராவி ஆயிடும். நீராவி ஆயிடும். ஸ்டீம் ஆகி வெளியில போயிடும். அப்ப ஸ்டீம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்யாணம் ஆனோன்னா புகையுதுன்னு அர்த்தம். ஓகே. அதுதான் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபீமேலுக்கு இதெல்லாம் இருக்கு. சரி, ரெண்டாவது இந்த ராசி திருஷ்டி மூலியமாக இந்த டியூவல் சைன்ல பார்வைகள்னு பார்க்கும்போது சனியும் செவ்வாயும் பாக்குறாங்களா? சனி, செவ்வாய், சூரியன் எல்லாருமே பாக்குறாங்களா? சந்திரனை? அப்போ இதுல இருக்கிற மெலிஃபிக்ஸ்ல முதல் ஆள் வந்து பாத்துட்டாரு. யாரு அது அப்படின்னா செவ்வாய். அப்ப இந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னுடைய கணவனை கடந்த 8 வருஷமாக பிரிந்திருக்கிறேன், என்ன காரணம் தெரியலங்கிறாங்க. ஏன் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வந்து பார்வை, நேர் ஆப்போசிட். ரெண்டாவது அடுத்த ரெண்டாவது லெவல்ல இருக்கிறவர், ரெண்டாவது ரேங்க்ல இருக்கிற சனி பகவானும் அதே இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. சோ அதனால 2 பேர் பார்த்துட்டாங்களா? மூணாவது ஒருத்தரும் வந்து 3rd ரேங்க்ல இருக்கிறவரும் பாக்குறாரா? ஆமா, சன்னும் பார்த்துட்டாரு. அந்த லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் அதிபதி. 8 அப்படிங்கிற இடமே வந்து சந்திரனுக்கு ரொம்ப பயப்படுற இடம். ஏன் அப்படின்னா 8க்கு போனா சந்திரன் மரணம் அடைந்துடும். அப்ப விருச்சகம் அப்படிங்கிறது 8ஆம் பாவம் இல்லையா? அதுல நீச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அதனாலதான் 8 அப்படின்னாலே அதுக்கு மரணம்னு பேரு. அப்ப 8ல இருந்து எங்க இருந்து கனெக்ஷன் கொடுத்தாலும் வயர் என்ன ஆயிரும்னா ஃபியூஸ் ஆயிரும். அப்ப இந்த 7ஆம் பாவத்துல இருந்து 8வது அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த லக்னத்துல உட்கார்ந்து இருப்பது பவத் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்ன பாவத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல்
அந்த திருமண பந்தத்தை பாழ்படுத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கூட்டணியாக பார்த்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம்? செவ்வாய், சனி, சூரியன் எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய ஜென்மராசியாக இருக்கக்கூடிய மிதுனத்தின் மூலமாகவே திருமண பாவம் பாதிக்கப்பட்டுவிடும். இரண்டாவது, வேதிக் ஜோதிடத்துல லக்னம் மிதுனமாக இருந்தாலே திருமண தோஷம்னு அர்த்தம். ஜெமினி லக்னம் வந்துருச்சுனாலே போச்சு, திருமண தோஷம் இருக்கும் ஜாதகம்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரக்ஷை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரக்ஷைனா என்ன அப்படின்னா பாதுகாப்பு கவசம். அப்போ வேதிக் ஜோதிடர்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்து போயிட்டே இருக்க முடியும். இப்ப தலை அடிபடும் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம என்ன போட்டுக்கலாம், ஹெல்மெட் போட்டுக்கலாம். அது மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்க முடியும், லேயரா கொடுக்க முடியும் ப்ரொடெக்ஷன். அது எடுக்காம இருந்தால் நேரா போய் மண்டை இடிச்சுக்க வேண்டியதுதான். அப்ப ஏன் அப்படின்னா லக்னம் என்பது தலை அப்படிங்க. அதனால இதுல அந்த ஜாதகருக்கு என்ன ஆகுது அப்படின்னா திருமணத்திற்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு ஜாதகம் என்பதை எடுப்புல 1ஆம் பாவத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 7ஆம் பாவம் என்பதுலயும் பிரச்சனை நிறைய இருக்கு. அது இன்டர்னல். அவங்க வீட்டுல உள்ளுக்குள்ள போனாலும் பிரச்சனை, வெளியிலயும் பிரச்சனை, எக்ஸ்டர்னல்லயும் பிரச்சனை, இன்டர்னல்லயும் பிரச்சனை. இன்டர்னல்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல மறுபடியும் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, புதன் உட்கார்ந்துருக்காங்க. புதன் உட்காரக்கூடாது 7ஆம் பாவத்துல, அவரு உட்கார்ந்துருக்காரு. சூரியன் உட்காரக்கூடாது, அவரும் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் உட்காரக்கூடாது, அவரும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு நாயடி பேயடி அடிச்சுக்குவாங்க சண்டை. அப்ப கணவர் வந்து எப்பவுமே வந்து மிகவும் கோபமாகவும் மிகவும் காரசாரமாகவும் அவங்க வந்து இன்டராக்ட் பண்றதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஐயோ இந்த மாதிரி என்னால முடியல சாமின்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி தனியா வந்து இருக்கக்கூடிய காரணம் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் பார்த்தோன்னா இது மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இன்டர்னலியும் பிரச்சனை, எக்ஸ்டர்னலியும் பிரச்சனை. ஆனா ரிசல்ட் எங்க கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னா 1ஆம் பாவத்துல தான் கொடுக்குறாரு. அப்போ 1ஆம் பாவம் தான் வெயிட் ஜாஸ்தி. 7 போய் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி, அங்க போய் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு லக்ன பாவத்தில் கிரகங்கள் நன்றாக இருக்கும். அது இந்த ஜாதகத்தை நான் போட்டு காட்டினதுக்குடைய பர்பஸ் என்ன அப்படின்னா சந்திரன் தானே பெனிஃபிக் உங்களுக்கு சூப்பரான கணவர் அமைவார்னு சொல்லக்கூடாது. அதற்கு பல இன்னொரு வழியிலையும் பார்த்துதான் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த சந்திரன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அப்போ அதையும் நான் பார்த்துட்டு தான் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் எடுத்து. ஏன்னா அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க சந்திரன் நல்லவர், இப்ப என்ன நல்லவர் இல்லைன்னு சொல்றீங்க அப்படி. அதனால ஏன்னா 7ஆம் பாவத்துல இருந்து அவர் 8ஆம் அதிபதி. அதனால சந்திரன் இருக்கக்கூடாத இடத்தில் இந்த ஜாதகத்தில் இருப்பதனால் இந்த பிரச்சனை இந்த ஜாதகருக்கு உண்டு. அப்ப 7ஆம் பாவம் என்று சொன்னாலே திருமண பாவம் அப்படிங்கிறனால அதைய லக்னமாக பாவித்து அதுல இருந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்றாக இருக்கிறதையும் பார்க்கணும். அதையும் பார்த்தா தான் வந்து ஃபைனலா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க. ஓகே, அப்ப இந்த ஜாதகத்தை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். இது வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்ல இன்னைக்கு பதிவாயிரும் இந்த வீடியோ. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த பாவத்துல சந்திப்போம்.